நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. அவர் செக் அமிச்சிருக்காருமா. அப்படியா? எங்க காட்டு. ஏன் நிர்மலா, இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அதாம்மா உன்கிட்ட ரகசியமா காட்டினேன். இத உடனே எடுத்துட்டு போய் 3ஆம் பேருக்கு தெரியாம பேங்க்ல உன் பேர்லயே போட்டு வை. சரிம்மா. அம்மா, நீ மறந்து போய் கூட இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ மூச்சு விடாம கமுக்கமா இருந்துக்க. புரியுதா? சரிம்மா. பக்கத்து வீட்டு ஜெயமா ஊருக்கு போச்சே, வந்துருச்சா? நேத்து தான் வந்தாங்க. ஆஹா, அப்படியா? சரி. என்னம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்ன? எதுவும் ஒண்ணும் இல்ல. அதான் ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல. என்னாச்சு நிர்மலா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நாங்க 2 பேரும் பொழுது போகாம ஊர்க்கதைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு நான் சும்மா கேட்டதுக்கு வளர்றா? அவ ஏதோ ஞாபகத்துல எதையோ வளரிட்டு இருக்காப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பாரு, சும்மா போட்டு குடஞ்சிட்டு இருக்காத. குழந்தை அழுகுறான், போய் சமாதானப்படுத்து போ. எடுத்துட்டு போ. அழாதரா அழாதரா. வாடா வாடா வாடா. அப்பா. நிர்மலா, இதை யாருக்கும் தெரியாம உள்ள கொண்டு போய் வைப்போ. சரிம்மா. பத்ரம். என்னப்பா, புதுசா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இடம் பிடிச்சாச்சுப்பா. நல்ல இடம். ஏற்கனவே இங்க தொழில் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம புதுசா அலைய வேண்டிய வேலைகள்லாம் மிச்சம். சின்சியரா நம்ம ஒர்க் பண்ணோம்னா நல்லா முன்னேறலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? என்னப்பா என்ன கேக்குற? தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு சொல்ல வேண்டியதோ நீ தெரிஞ்சுக்க வேண்டியதோ ஒண்ணுமே இல்லையே. நீ ஏற்கனவே வேலை பார்த்தவ, உனக்கு தெரியாதா என்ன? அது இல்லப்பா, இது வரைக்கும் நான் எது பண்றதா இருந்தாலும் உங்களை கலந்துக்காம பண்ணதே இல்லை. நான் ஏன் இப்படி செய்யறேன்னா, நான் செய்யறது சரியா தப்பான்னு உங்களால யூகிச்சு சொல்ல முடியலையா? நீ பண்றது எல்லாம் நல்லா வரும் கோபி. தொழில நீ காட்டுற அக்கறையும் உனக்கு இருக்கிற ஈடுபாடும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் நேர்ல பார்த்திருக்கல. நீ கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கோபி, உன்கிட்ட வேற ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா? இனிமேதான் நீ கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, உனக்கு இப்போ பொண்டாட்டி வந்தாச்சு, புள்ளையும் பிறக்க போகுது. பொறுப்பு அதிகமாச்சா இல்லையா? அவங்களுக்கு நீ கொஞ்சம் சேமிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு நீ வாரி வாரி இறைச்ச. ஆனா இனிமே அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பைசாவையும் உன்னோட எதிர்காலம், உனக்கு பிறக்க போற குழந்தையோட எதிர்காலம் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு செலவு பண்ணணும். கரெக்டுப்பா, நீங்க சொல்றது சரிதான். என்ன கரெக்டுங்கிற? அப்படி என்ன அவர் சொல்லிட்டாரு? அதாவது ஒரு பைசாவா இருந்தாலும் இனிமேல் தேவையில்லாம ஒருத்தர் கூட செலவு பண்ணாதன்னு அப்பா சொன்னார். என்னடா பேச்சு இது? ஒரு குடும்பத்துல பெரியவர் சொல்ற அறிவுரையாது? இந்த குடும்பத்துல நாமெல்லாம் யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம். நமக்குள்ள காசு பண்ண கணக்கு பார்க்கலாமாடா? அதுவும் கரெக்ட் தான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை மாமா. கரெக்ட். அதான் கோபி சொன்ன உடனே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிற பாரு. மாமா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படும், கொடுங்களேன். 10,000மா? ஆமா மாமா, நம்ம 2 பேரும் சொந்தம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்ம 2 பேரும் பணத்துல கணக்கு பார்க்கலாமா? கொடுங்க மாமா. கோபி, நீ கேட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா சில்லறையா இல்லையே? பேச்சு மட்டும் பேச வேண்டியது. கோபி, எதுக்கு இந்த ஆள் கிட்ட வெட்டி பேச்சு பேசிட்டு? நம்ம எல்லாரும் ரவி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்ப போறோம், எப்படி போறோம், அத பத்தி ஏதாவது பேசுறியா நீ? ரவி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்களா வரீங்களா? ஆமா, தனித்தனியா எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்கல்ல, எல்லாரும் போய் தானே ஆகணும். அப்ப ரவி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போறோம். பாவம் ரவி, விசேஷம் நல்ல விசேஷம், எப்படி நடத்த போறாரோ தெரியல. இதெல்லாம் பார்த்தா முடியுமாடா? நாங்களும் வர்றதா முடிவே பண்ணிட்டோம். அப்ப சரி, ரவியோட அப்பா 60வது சாந்திக்கு எல்லா ஜீவராசிகளுமே வரணும்னு எழுதிருக்கு. உன்னதான் சொல்லிட்டு போறான். சரிடா கோட்டான், கொண்டாட்டி படம் மடிச்சிட்டு இருந்தல்ல, ஒழுங்கா அந்த வேலையை போய் செய். தெரியும். ஆமா, இந்த கருங்குரங்கு சிவராம எங்க போனா? வண்டலூர் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னான், இன்னும் வரல. அயன் பண்ணோம், இல்லாட்டி ராஜி என்ன அயன் பண்ணுவா?
மா என்னம்மா இன்னும் கிளம்பல? எங்கடா? ரவி அப்பாக்கு இன்னைக்கு 60ஆம் கல்யாணம் இல்ல? நான் வரலப்பா. என்ன எதுக்கு அந்த கூத்துக்கெல்லாம் கூப்பிடுற? என்னம்மா எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே அந்த ரவி வீட்டு ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. 60ஆம் கல்யாணம் ஒரு கேடா? ரொம்ப தேவைடா அந்த கழவனுக்கு. அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்கம்மா, கூப்பிட்டு இருக்காங்க, போயிட்டு வரது தானே நல்லது. நான் வரலடா. நிர்மலா வந்தான்னா அவளை வேணா கூட்டிட்டு போ. ஏன் நிர்மலா நீ வரியா? நான் வரலண்ணே, இப்பதான் எழுந்திரிச்சு வந்திருக்கேன், ஒரே டயர்டா இருக்கு. நிர்மலா குளிச்சுட்டு வா போலாம். நான் வரல அண்ணி. ஏன்? அம்மா சொல்ற மாதிரி இந்த கூத்தெல்லாம் பார்க்க பிடிக்கல. யாருக்காவது எங்க கல்யாணம் ஆச்சுன்னா வரலாம், இந்த மாதிரி வயசான டிக்கெட்டோட கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்றது, ஒரே போர் தான். அப்ப நீ வரலையா? வரல அண்ணே, இனிமே குளிச்சு ரெடியாகி வரதுக்கு லேட் ஆயிடும், நீங்களே போயிட்டு வாங்க. ஏண்டா செல்வம் நீ வரியா? இல்லைண்ணே, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வரதுக்கு எனக்கு மூடு இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படி இல்லடா, நடக்கிறது ஏன் சகல வீட்டு விசேஷம், நானும் சரவம் போகிறது முறை. நம்ம வீட்டு சார்பா நீங்கள் 3 பேரில் யாராவது வந்தால் தானே நல்லாயிருக்கும். ஆமா செல்வம், அத்தையும் நிர்மலாவும் வரல, நீங்களாவது வாங்கல. எனக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. நம்ம வீட்ல இருந்து நீங்க யாரும் வரலன்னா ஏதாவது மனஸ்தாபம் நினைச்சுக்க போறாங்க. ஆமாண்டா, வேணா வா, தலை காட்டிட்டு வந்துடுவோம். சரி வரேன், ரெடி ஆகிடு. புது மாப்பிள்ள மாதிரி வைக்க போறாரு. புது மாப்பிள்ள தானே. சொல்லு. வாங்க மாமா. போடா. வாங்க செல்வம். நீங்க பேசிட்டு இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. நல்லா இருக்கேன்பா. என்னடா ராஜா, பெரியமா பாரு, பெரியமா பாரு. எங்கண்ணே கிளம்பிட்டீங்க? இல்ல ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். என்ன கிளம்பிட்டீங்க? அதான் ரவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி வாங்க. வாங்க கோபி. வாங்க. வா விஜய். அக்கா, வா விஜய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். என்ன ஏற்பாடுலாம் தடபடலாம் நடக்குது போல ஆமா, இருக்கு. எங்க வீட்டுல நடக்கிற கடைசி கல்யாணம் ஆச்சே. இதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தை பிறந்து அது கல்யாணம் நடக்கிறப்ப தானே. பரவாயில்லையா? ரவி சிடு மூஞ்சி ஏற்பாடு பார்த்தேன். நல்ல சிரிக்க பேசுறாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. என்ன விஜய், உன் வீட்ல சில ஆளுங்க குறையற மாதிரி இருக்கு. யார கேக்குற? அதான் கோபியோட அண்ணனும் பெரிய மாமாவும். ஓ அவங்களா? அவங்க வந்து 2 வீலர் கேட்டாங்க, நாங்க போகணும்னு இவர் சொன்னாரு. அதுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஓஹோ, அப்ப வரமாட்டாங்க. அப்படிலாம் நினைக்காத, அவங்க அப்பவே சொன்னாங்க, உன் 2 வீலர் இல்லாட்டி என்னடா, நான் வெளியில எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு. அநேகமா 2 வீலர் எதுனா ஏற்பாடு பண்ணி எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஒழுங்கா உட்காரு. பார்த்து ஓட்டுறா சைக்கிள். சீ, உனக்கு ஒழுங்கா உட்கார தெரியல. அவன் சைக்கிள் கூட ஓட்ட தெரியல உனக்கு. ஆமா, எருமாடு மாதிரி நீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஐயோ அடப்பாவி, என்ன இல்லை எடுத்த சைக்கிள் அது. எத்தனை முறை தான் சைன் கண்டுக்கிறது? பேசாம ஆட்டோலயே வந்திருக்கலாம்டா. அது எப்படி கோபி கிட்ட 2 வீலர்ல வரவங்கள சேலஞ்ச் பண்ணிருக்கோம். அதுக்காக வீம்புக்கு ஓட்ட சைக்கிள் தூக்கிட்டு வந்து இடுப்பு பிடிச்சி விட்டேடா. ஆட்டோவுக்கு 3 வீலர் 3 சக்கரம், அதுலயே வந்திருக்கலாமே. புலம்பாம ஒழுங்கா நடந்து வா. அப்பா வாடாடே. பின்னாடி உட்கார வச்சு சைக்கிள் தூக்கி தூக்கி போட்டு என் இடுப்பே ஒடிச்சு விட்டேடா. உன் உருப்படாத யோசனை கேட்ட அந்த நிலைமை தான். அதுக்காக இப்படி கேவலமா நடந்து வராத. பாக்குறவங்க உனக்கு ஏதோ ஒரு வியாதி நினைக்கிறாங்க. ஏண்டாடே, சைக்கிள்ல வச்சு கொண்டு வந்து என்ன இடுப்பு ஒடிச்சது இல்லாம கிண்டல் பண்றியா? ஆள பாரு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா தான் கொடுப்பேன். வாயை மூடிட்டு வா. புரியுதா? வாடா வான்கோழி. நடக்க முடியல. மெதுவா மெதுவா. அவங்களும் வந்துட்டாங்களே. விஜய், வாங்க வாங்க. ஹாய் எவரிபடி. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? இங்க அது வாடி தான் நடந்துட்டு இருக்குது. என்னடா ஏட்டிக்கு போட்டியா பேசுற, 2 வயலில காணாமேன்னு இருந்தோம், வந்துட்டீங்களா? அட போடா, நாங்க 2 பேரும் வந்து பார்த்தா சபையே களை கட்டி இருக்கு. என்ன ரவி? கரெக்ட் தான். 2 பேரும் எதுல வந்தீங்க? அது ஒண்ணும் கேட்கணும்டா. ஊருக்குள்ள 2 சக்கரத்துல பல வண்டி ஓடிட்டு இருக்குது. அதுல ஒண்ணு வந்தோம், இடுப்பே ஒடிச்சு விட்டான்.
அதோட கால்ல தெம்பும் சக்கரத்துல காத்த நிறைய இருந்துச்சு. அதான் வந்துட்டோம். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? நல்ல விசேஷத்துக்கு வந்திருக்கீங்க. விசேஷத்தை இருந்து பார்த்துட்டு புண்ணியத்தை தேட வழிய பாருங்க. இந்த ஆளை கூட்டு வந்தா புண்ணியம் எப்படி கிடைக்கும்? வாயை மூடுறீங்களா? முடியா? சரி வாங்க உட்காருங்க. இந்த மாதிரி பெரியவங்களுக்கு இப்படி செஞ்சு பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாக்கா, இதுக்கெல்லாம் முதல்ல கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா சரவணு? சரிதானே? நம்ம அப்பாவுக்கும் இப்படி ஒரு விசேஷத்தை செஞ்சு பார்த்திருந்தோம்னா சந்தோஷமா இருந்திருக்கும்ல. என்னக்கா நீ அம்மாவோட பாசத்துக்கே நம்ம கொடுத்து வைக்கலையே. நானும் இதே ஃபீலிங்ஸ்ல தான் இருக்கேன். எங்க அப்பாவோட நிலைமை தான் உங்க அப்பாவோட நிலைமையும். நீங்களா உங்க அப்பாவுக்கு இதை செஞ்சு பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றீங்க. நான் எங்க அம்மாவுக்கு இதை செஞ்சு பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். செல்வம், எனக்கு அந்த ரெண்டுக்குமே கொடுப்பனும் இல்ல, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. மொத்தத்துல பார்த்தா நம்ம குடும்பத்திலேயே பெரிய பாக்கியசாலி ரவிதான் நினைக்கிறேன். ஆமா, மத்தவங்க எல்லாருக்கும் ஒண்ணு அப்பா இல்ல இல்லனா அம்மா இல்ல. போஸ் மாமாவுக்கு 2 பேருமே இல்ல. ஆனா ரவியும் லீலாவும் இந்த விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சரோ சொல்றது கரெக்ட். நீங்க எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவை உங்க அம்மா அப்பாவை நினைச்சு கொண்டாடணும். அப்பதான் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு மணி விழா கொண்டாடும், தீர்க்காயசாவும் இருப்பீங்க. என்னது எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவை பத்தியே பேசுங்க, என்ன பத்தி ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இவளுக்கு 4 பேர்ல எவ்வளவுக்காவது ஒருத்துக்கு நான் சக்கரத்தையா வந்து भगवन् विश्वेश्वराज महादेवाज त्रजं भगाज त्रिपुरान्तकाज त्रिकालाग्निकालाज कालाग्निरुद्राज नीलकण्ठाज मृत्युञ्जयाज सर्वेश्वराज शिवाज श्रीमन्महादेवाज नमः। ॐ नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराज महादेवाज त्रजं भगाज त्रिपुरान्तकाज त्रिकालाग्निकालाज कालाग्निरुद्राज नीलकण्ठाज मृत्युञ्जयाज सर्वेश्वराज सदाशिवाज श्रीमन्महादेवाज नमः। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यभूतो दैशवे नमः। नमस्ते हस्तदन्वने वाक्भ्यामुदते नमः। ख्यातैरः शिवतमा शिवं भपोवते धनुः शिवा शरभ्याजा तवतजा नो रुद्रमृडजा यादे रुद्रः शिवा धनुरघोराभापकाशिनी तया नस्तनुभाषन्तमजागिरिजन्ता विशाखशेः यामिषं गिरिजन्त हस्ते विभक्षस्तवे शिवां गिरित्रतां गुरुमागिगंशे पुरुषं जगते शिवेन वशशाद्वा गिरिसाक्षावतामसे यदानः सर्वमिड्यगतयक्ष्मकं सुमना असते अध्यवोषदति भक्ता प्रथमोदव्यो विशके अगे ईक्ष सर्वान् जम्बजन् सर्वान् शजाधान्याः अदव्यस्ताम्रो अर्णबुधवप्रश्रुमङ्गलः हे क्षेमागं रुद्र अभितो दक्षस्रता सहस्रसो वैशाखं घेटजीमहे स्वाहा अग्नजे नमः सोमाय स्वाहा सोमाय नमः रुद्राय स्वाहा रुद्राय नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। माङ्गल्यं तन्दुनानेन मम जीवनहेतुना कण्ठे वर्धानं सुखहेतुं जीव सरदां शतम्। அந்த தேங்காய் எடுமா மாப்பிள்ள. தேங்காய் சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். என்னன்னு நின்னுட்ட? ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் என்ன, வாங்க வீட்டுக்கு போலாம். இல்லை மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்தேன். ம். என்னண்ணே, பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. இதான் லேட் மேரேஜ்ன்றதா? இல்லடா, இது 60ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணத்தில் இப்போ பார்த்து வச்சுக்க, பின்னாடி பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் பாதி பேர் 60 நாள்ல ஓடி போயிடுறாங்க. எங்க 60ஆம் கல்யாணம் நடக்கிறது? அப்படிலாம் இருப்பாங்களா? ஏன் இல்ல, இதோ நிக்கிறாரே. அண்ணா, பொண்ணு வேற மாதிரி இருந்திருக்கும். பொண்ணு நல்ல பொண்ணு தான், பையன் தான் சரியில்லை. ஓஹோ. ஆம்பளை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இன்னொருத்தோட பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இவன் சரியான பொட்டையா இருப்பான்னு. என்ன
பொலி போட்டாருண்டா. என்ன ஆச்சு? நம்ம செல்வத்தை பொட்டன்னு சொல்லிட்டா. மணிகா 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 இது மணிகா மணிகா சொன்னகல் மணிகா மணிகா கோபி கோபி வேணா சொன்னகல். டேய் உன்னை என்ன பண்ற பாறா? என் மேல கை வச்சுடா. போடா கவனிச்சுடா. போடா கோயில என்ன? நீங்க வாங்க சார். வாங்க. இதெல்லாம் பத்தி கவலைப்படாத. வாங்க நம்ம சொல்லிக்கோ. வாங்க வாங்க. நீங்க போன் பண்ணுங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன மாமா நீங்க? போங்க மாமா. கொலை பண்ணிருக்கணும் அவனை. உயிரோட விட்டுக்க கூடாது. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.